ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப்விகே. சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் ஒரு சுவையான ஒரு டீ பண்ண போகிறேன். ப்ரீமியம் ஹை குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்களே அந்த குவாலிட்டியான டீ. முக்கியமாக நான் டீனாலே என்னென்னா இந்த டீ டிகாஷன் அது வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து எப்போதுமே தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்ப மில்க் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்து டீ சாப்பிட்டா அது வந்து நல்ல சுவையாக இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கோச்சிருச்சு. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ தூள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வெரி ப்ரீமியம் டஸ்ட்டை தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ சரி, பேசிக்கலி இது வந்து நல்ல ஒரு டீ டிகாஷன் கொடுக்கும். ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் மில்க் ஆட் பண்ண போகிறேன். பால் வந்து காய்ச்சின பால் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். எஸ், ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டீ வந்து கொதிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை வந்து எப்போதுமே வந்து கம்மி ஆட் பண்ணணும். சும்மா கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். சுகர் வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்கனாலே அது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்வீட்டாகிடும். அது ரொம்ப ஸ்வீட்டிஷாக ஆகிடுச்சினாலே உங்களுக்கு வந்து அந்த டீயோட அரோமா வந்து கம்மியாகிடும், ஃப்ளேவரே நல்லா இருக்காது. ஸோ டீயோட போடும்போது தண்ணியாக இருக்கணும். டீ முக்கியமாக வந்து சர்க்கரை கம்மியாக இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ இஸ் ரெடி. வந்து ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்குங்க. இட்ஸ் ஹிட்டிங் மை பிரெயின். அப்படி பயங்கரமாக இருக்குது டீ. ஒரு ஃபீல், பயங்கரமான ஃபீலு. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டல் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப்விகே.